தீரன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய திருக்குறள் அதிகாரத்தில் ஒன்றான விருந்தோம்பல் அதிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய எல்லா திருக்குறளையும் கூற்று காரணம் வகை வினாக்களாக காமிச்சு டெஸ்ட் மாதிரி போட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்களை பாருங்கள். கூற்று ஏ, வீட்டில் இருந்து பொருட்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவது விருந்தினர்களுக்கு உதவுவதற்காகவே ஆகும். காரணம் ஆறு பாருங்க. விருந்தினரிடம் புறம் பேசுதல் இல்வாழ்க்கை நடத்துவனின் தலையாய கடமையாகும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி எது தப்புன்னு பாருங்க. கூற்று ஏ பாருங்க. வீட்டில் இருந்து பொருட்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவது விருந்தினர்களுக்கு உதவுவதற்காகவே ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கூற்று சரி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எதுக்காக நம்ம காத்து வச்சிட்ருக்கோம் அப்படின்னா, காத்து வச்சுட்டு நம்ம இல்லற வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு என்னைக்காவது விருந்தினர்கள் வருவாங்க, அவங்களுக்கு உதவுவதற்காக தான் நம்ம அந்த பொருட்கள் எல்லாம் காத்து நம்ம இல்வாழ்க்கை நடத்திட்டுருக்கோம். ஓகேங்களா? என்னைக்காவது ஒரு நாள் விருந்தினர் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா விருந்தோம்பல் செய்யணுன்றதுக்காக அந்த பொருட்கள் எல்லாம் காத்து வச்சிட்ருக்கணும் அப்படின்ட்டு இந்த குறள் வந்து பார்த்தோன்னா சொல்லுது. ஓகேங்களா? அப்போ கூற்று வந்து பார்த்தோன்னா சரி. ஓகேவா? காரணம் பாருங்கள். விருந்தினரிடம் புறம் பேசுதல் இல்வாழ்க்கை நடத்துவனின் தலையாய கடமையாகும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கூற்றில் வந்து பார்த்தோன்னா இந்த குறளில் அந்தமாரி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தமாரி கொடுக்கல. என்ன கொடுத்துருங்க? விருந்தினரிடம் விருந்தோம்பல், புறம் பேசுதல் கிடையாது, விருந்தினரிடம் விருந்தோம்பல் செய்வது தான் இல்வாழ்க்கை நடத்துவனுடைய தலையாய கடமை அப்படின்ட்டு சொல்லுது. ஓகேங்களா? அப்போது காரணம் வந்து பார்த்தோன்னா தப்பு. கூற்று சரி, காரணம் தப்பு. ஓகேங்களா? இப்போது இதற்கான குறள் மற்றும் பொருளை பார்க்கலாம். இதற்கான குறளை பாருங்க. இருந்தோம்பி இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டே. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் இருந்த பொருட்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நம்ம எதுக்கு காத்து வைக்கிறோம்? அதாவது அரிசி பருப்பு இதெல்லாம் எடுத்து வைக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் எதுக்கு நம்ம எடுத்து வைக்கிறோன்னா, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வருவாங்க, அவங்கள வந்து பார்த்தோன்னா போற்றி கவனித்து உதவி செய்யணுன்றதுனால தான் நம்ம அதெல்லாம் எடுத்து காத்து வைக்கிறோம் அப்படின்ட்டு வள்ளுவர் வந்து பார்த்தோன்னா சொல்கிறாரு. இதில் இருந்தோம்பி அப்படின்னா வீட்டில் இருந்த பொருட்கள். ஓகேவா? வீட்டில் இருந்த பொருட்களை காத்து இல்வாழ்வதெல்லாம் அப்படின்னா இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம். ஓகேவா? விருந்தோம்பி அப்படின்னா விருந்தினரை போற்றி, விருந்தினரை காத்து. ஓகேவா? விருந்தினரை போற்றி அல்லது விருந்தினரை கவனிச்சு. ஓகேங்களா? வேளாண் செய்தற் பொருட்டுனா அவங்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு. ஓகேங்களா? புரியுதா? சீர்பிரித்து உங்களுக்கு படிக்க தெரியுதுங்களா? அதையும் பார்த்துங்க. ஓகேங்களா? சீர்பிரித்து இந்த குறள் சீர்பிரித்து எழுதிட்டு கீழே நான் மேலே ஒரு கொஷின் கொடுத்தேன் இல்லையா? அந்த கொஷின் எழுதிட்டு கூற்று காரணம் வகைகளில் எதுன்ட்டு நீங்களே கொஷின்ஸ் மாரி டெஸ்ட் மாரி எழுதி வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது குறளை பார்க்கலாம். ரெண்டாவது குறள் பாருங்கள். ரெண்டாவது குறளுக்கான கூற்று பாருங்க. தன் வீட்டில் வந்த விருந்தினரை வெளியே காத்திருக்க வைத்துவிட்டு சாகா வரம் தரும் அமிழ்தமாக இருந்தாலும் அதனை தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்க பண்பாடல்ல. ஓகேவா? காரணம் ஆறு பாருங்க. விருந்தினரை உபசரித்து உணவளிப்பது ஒரு தலையாய கடமையாகும். மேற்கான கூற்று மற்றும் காரணங்களை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கூற்று ஏழை பாருங்க. கூற்று ஏழை எது சரி எது தப்புன்னு பார்க்கலாம். தன் வீட்டிற்கு வந்த விருந்தினரை வெளியே காத்திருக்க வைத்துவிட்டு சாகா வரம் தரும் அமிர்தமாக இருந்தாலும் அதனை தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்க பண்பாடு அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கூற்றில்
ஒரு விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வராங்க, அவங்கள வந்து பார்த்தோன்னா இருப்பா இருப்பா அப்படின்ட்டு வெளியே நிற்க வச்சுட்டு, எனக்கு சாகா வரம் கொண்ட மருந்து கிடச்சிருக்கு, சாகா வரம் கொண்ட அமிழ்தம் வந்து பார்த்தோன்னா எனக்கு கிடச்சிருக்கு, அதை சாப்பிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நம்ம அந்த விருந்தினரை போற்றாமல் வெளியே உட்கார வச்சிடக்கூடாது. அந்த சாகா வரம் கொண்ட அமிழ்தமே நம்மளுக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, விருந்தினரை கூப்பிட்டு நம்ம உபசரிக்கணும் அப்படின்ட்டு தான் சொல்லுது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா கூற்று வந்து பார்த்தோன்னா சரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சாகா வரம் கொண்ட அமிர்தமே நம்மளுக்கு கிடைச்சாலும் தன் வீட்டில் விருந்தினரை வெளியே காத்திருக்க வைத்து விடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுது. அது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுது, விரும்பத்தக்க பண்பாடு அல்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த கூற்று வந்து பார்த்தோன்னா சரி. ஓகேங்களா? காரணம் 6 பாருங்க. விருந்தினரை உபசரித்து உணவளிப்பதே ஒரு தலையாய கடமை ஆகும். இந்த கூற்றில் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விருந்தினரை உபசரிப்பது தான் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு பண்பாடு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, விருந்தினரை வெளியே நிற்க வைக்காத, உள்ள சாகா வரம் கொண்ட மருந்தே கிடைச்சாலும் அதை வந்து பார்த்தோன்னா விருந்தினரை கவனிச்சுட்டு தான் அதை சாப்பிட்ணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது விருந்தோம்பலுடைய தலையாய கடமையை சொல்கிறாங்க. ஓகே, விருந்தோம்பல் நம்ம விருந்தினரை கவனிக்கக்கூடிய தலையாய கடமையை சொல்கிறாங்க. அப்போது காரணம் வந்து பார்த்தோன்னா தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போது கூற்று சரி, காரணமும் சரி. ஓகேங்களா? இதுக்கான குறளையும் பொருளையும் பார்த்தலாம். ஓகேவா? குறள் பாருங்க. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பார் அன்று. இதற்கான பொருள் பாருங்க. விருந்தினராக வந்தவரை வீட்டின் புறத்தே இருக்க தான் மட்டும் உண்பது சாவா மருந்தாகிய அமிழ்தமாக இருந்தாலும் அதை விரும்பத்தக்கது அன்று. ஓகேவா? யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வந்திருக்காங்க அப்படின்ற போது அவங்கள புறத்தே இருக்க சொல்லிட்டு, வெளியே இருப்பா கொஞ்ச நேரம், எனக்கு சாவா மருந்து கிடச்சிருக்கு, அதை நான் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சாப்பிட்றது விரும்பத்தக்கது அன்று அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விருந்தே புறத்ததாத் அப்படின்றது விருந்தினரை வந்து பார்த்தோன்னா புறத்தே இருக்க சொல்லிட்டு, ஓகே, விருந்தினரை புறத்தே இருக்க சொல்லிட்டு தானுண்டல் சாவா மருந்தெனினும், ஓகேவா, தான் மட்டும் உண்பது சாவா மருந்தாகிய அமிழ்தமே. ஓகேவா? சீர் பிரிச்சுக்கணும். ஓகேவா? இது வரைக்கும் ஒரு சீரு, இது வரைக்கும் 2 சீரு. ஓகேவா? தானுண்டல் சாவா மருந்தினும் தான் மட்டும் உண்பது சாவா மருந்தாகிய அமிழ்தமே இருந்தாலும் வேண்டற்பாற்றன்று அப்படின்னா விரும்பத்தக்கது அன்று. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா 3. ஓகேவா? புரியுதுங்களா? பிரித்து படிக்க தெரியுதுங்களா? அடுத்தது, இதை நீங்கள் நோட்ஸ் மாரி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்யூச்சரில் இது யூஸாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா நான் கண்டினியூவாக போடணுன்னா நீங்கள் கொஞ்சம் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். யாருமே லைக்கோ சப்ஸ்கிரைபோ போடவே மாட்டீங்க. எனக்கு வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் கிடைச்சா தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தோன்னா என்னால் போட முடியும். ஓகேங்களா? அடுத்து 3வது குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்களை 3வது குறளுக்கான கூற்று காரணம் பாருங்க. கூற்று ஏ. நாள்தோறும் விருந்தினரை போற்றி காப்பவனின் இல்வாழ்க்கை வறுமையால் துன்பமடைந்து கெட்டு போகும். காரணம் 6 பாருங்க. விருந்தோம்பல் செய்வதால் ஒருவனுடைய செல்வம் குறைந்து போகும். மேற்கண்ட கூற்று மற்றும் காரணங்களை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி எது தப்புன்னு பாருங்கள். கூற்று ஏ பாருங்க. நாள்தோறும் விருந்தினரை போற்றி காப்பவனின் இல்வாழ்க்கை வறுமையால் துன்பமடைந்து கெட்டு போகும். இது வந்து பார்த்தோன்னா சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா இது தப்பு. ஓகேவா? என்ன தப்புன்னு பாருங்கள். நாள்தோறும், ஓகேவா, நாள்தோறும் உங்கள் வீட்டில் விருந்தினர் வராங்க, அவங்கள வந்து பார்த்தோன்னா போற்றி அவங்கள கவனிச்சாலும் உன்னுடைய இல்லற வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா என்ன வராது, வறுமையால் துன்பம் அடையாது. ஓகேவா? துன்பம் அடைஞ்சு கெட்டு போவாது. ஓகே, வறுமையால் துன்பம் அடைஞ்சு கெட்டு போவாது. ஓகேவா? அதுதான் வந்து பார்த்தோன்னா வள்ளுவர் சொல்கிறார், கெட்டு போவதில்லை அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், கெட்டு போகும்னு கொடுத்துருக்கேன். அப்போது இது வந்து பார்த்தோன்னா தப்பாக இருக்குது. ஓகேங்களா? நாள்தோறும் உங்கள் வீட்டில் விருந்தினர் வந்தாலும் கூட நீ கவனித்து பார்த்துக்கினாலும் உன்னோட இல்லற வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணது, வறுமையால் துன்பம் அடையாது. ஓகேவா? அதுதான் வந்து பார்த்தோன்னா
வள்ளுவர் சொல்றாரு. காரணம் ஆர் பாருங்க. விருந்தோம்பல் செய்வதால் ஒருவனுடைய செல்வம் குறைந்து போகும். இது சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா இது தப்பு. விருந்தோம்பல் செய்யறதுனால ஒருவனுடைய செல்வம் பார்த்தோன்னா எப்போதும் குறைந்தே போகாது. அதுதான் பார்த்தோன்னா வள்ளுவர் சொல்றாரு. ஓகேவா? இந்த குறள்ல சொல்ல வரதே அதுதான். விருந்தோம்பல் செய்யறதுனால நாள்தோறுமே நீ விருந்தோம்பல் செய்யறதுனாலையும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வம் பார்த்தோன்னா அழிந்து போகாது அப்படின்ட்டு தான் சொல்றாரு. அழிந்து போகாது, குறைந்து போகாதுன்னு தான் சொல்றாரு. ஓகேவா? குறைந்து போகும்னு சொல்லலை. அப்போ கூற்றும் தப்பு, காரணமும் தப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் பார்த்தோன்னா இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கடுத்தது இதற்கான குறள் மற்றும் பொருளை பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கான பொருள் பார்த்தலாம். தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டு போவதில்லை. தன்னை நோக்கி விருந்தினர் பார்த்தோன்னா நாள்தோறும் வந்துக்கிட்டே இருக்காங்க. நாள்தோறும் விருந்தினர் பார்த்தோன்னா இவங்க வீட்டில் பார்த்தோன்னா போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு வராங்க வச்சுங்களேன். அவங்கள பார்த்தோன்னா போற்றுகிறவனுடைய வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையை பார்த்தோன்னா என்ன ஆகுதான், துன்பத்தால் வருந்தி கெட்டு போவாது. ஓகேவா? அவங்ககிட்ட பார்த்தோன்னா அவன் ஐயோ அவங்கள கவனிக்க முடியலையே அப்படின்ட்டு வறுமை துன்பத்தினால அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தோன்னா கெட்டு போவாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எப்படியாவது அவங்ககிட்ட பணம் இருக்கும். ஓகேங்களா? அவனுடைய வாழ்க்கை பார்த்தோன்னா துன்பத்தால் கெட்டு போயிடாது. ஓகேவா? அதுதான் பார்த்தோன்னா திருக்குறள் இந்த குறளில் சொல்கிறாரு. ஓகேங்களா? இதை பாருங்கள். இதுக்கான குறள் பாருங்கள். சீர்பிரித்து பார்க்கலாம். வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவிருந்து பாழ்படுதல் இன்று. இதில் பார்த்தோன்னா வருவிருந்து வைகளும் அப்படின்னா தினமும் வரும் விருந்தினர். ஓகேவா? தினமும் வரும் விருந்தினர்களை ஓம்புவன் வாழ்க்கை அப்படின்னா உபசரிப்பனுடைய வாழ்க்கை. தினமும் வரும் விருந்தினரை உபசரிப்பனுடைய போற்றுகிறவனுடைய வாழ்க்கை. ஓகேவா? இது பார்த்தோன்னா ரெண்டாவது. தன்னை நோக்கி நாள்தோறும் வருகின்ற விருந்தினர். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். ஓகேவா? பருவிருந்து பாழ்படுதல் என்று. பருவிருந்து பாழ்படுதல்னா துன்பப்பட்டு. ஓகேவா? துன்பப்பட்டு கெட்டு போகாது. துன்பப்பட்டு அவனுடைய வாழ்க்கை பார்த்தோன்னா கெட்டு போகாது. ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த குறள் பார்த்தோன்னா சீர்பிரித்து படிச்சுங்க. ஓகேங்களா? தன்னை நோக்கி வருகின்ற விருந்தினரை நீ நாள்தோறுமே அவனுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சாலும் உனக்கு பார்த்தோன்னா என்ன ஆகுது, துன்பம் அடைந்து உன்னுடைய வாழ்க்கை வருந்தி கெட்டு போகாது. ஓகேவா? உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்தது 4வது குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்களை பாருங்க. கூற்று ஏ பாருங்க. விருந்தினர்களை இன்முகத்துடன் உபசரிப்பவரது வீட்டில் திருமகள் மனமகிழ்ந்து வாழ்வாள். காரணம் ஆர் பாருங்க. விருந்தினர்களை இன்முகத்துடன் வரவேற்பது வீட்டில் செல்வத்தை பெருக்கும். மேற்கண்ட கூற்று மற்றும் காரணங்களை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுங்கள். ஃபர்ஸ்ட் கூற்று ஏ பாருங்க. விருந்தினர்களை இன்முகத்துடன் உபசரிப்பது வீட்டில் திருமகள் மனமகிழ்ந்து வாழ்வாள். அதாவது வீட்டில் விருந்தினர்கள் பார்த்தோன்னா வராங்க அப்படின்னா அவங்கள இன்முகத்துடன், ஓகேவா, சிரித்த முகத்துடன் என்ன பண்ணணும், அவங்கள மனமகிழ்ந்து உபசரிக்கணும். ஓகேவா? அப்படியாப்பட்டவங்களுடைய வீட்டில் சிரித்து நீ மனமகிழ்ந்து நீ அவங்கள இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் பார்த்தோன்னா திருமகள் வாழ்வாள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. திருமகள் மனமகிழ்ந்து வாழ்வாள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. திருமகள்னால் யாருன்னா மகாலட்சுமி. ஓகேவா? மகாலட்சுமி பணம். ஓகேவா? மகாலட்சுமியை சொல்கிறாங்க. மகாலட்சுமி சொல்கிறாங்க. அதாவது செல்வம் இருக்கு இல்லையா, அந்த செல்வம் பெற்ற மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விருந்தினர் வராங்க அப்படின்னா அவங்க நீ வரும்போதே என்ன பண்ணோம், மனமகிழ்ந்து, ஓகேவா, மனமகிழ்ந்து அவங்கள வரவேற்கணும். மனமகிழ்ந்து வரவேற்ற அப்படின்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வாழ்வாள் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். கூற்று சரிதான். காரணம் பாருங்க. விருந்தினர்கள் இன்முகத்துடன் வரவேற்பது வீட்டில் செல்வத்தை பெருக்கும். ஆமாம், காரணமும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. விருந்தினர்களை பார்த்தோன்னா ஒரு சிரித்த முகத்தோட வரவேற்பது வீட்டில் செல்வத்தை, ஓகேவா, அதாவது பணத்தை பார்த்தோன்னா பெருக்கும். மகாலட்சுமி தங்குவாள் அப்படின்னா என்ன பொருள்னா செல்வத்தை பெருக்கும் அப்படின்றது தான் பொருள். ஓகேவா? அப்போ கூற்றும் சரியாக கொடுத்துரு, காரணம் சரியாக கொடுத்துரு. ஆப்ஷன் பி தான் பார்த்தோன்னா இதற்கான சரியான விடை. ஓகேவா? இப்போ பாருங்க, இதற்கான குறள் மற்றும் பொருளை
பார்க்கலாம். இதற்கான குறள் மற்றும் பொருளை பாருங்க. ஃபர்ஸ்ட் பொருள் பார்த்தலாம். மனமகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அமர்ந்து செல்வம் எனும் திருமகள் வாழ்வாள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் உன்னுடைய மனம் பார்த்தோன்னா மகிழ்ச்சி அடையணும். விருந்தினர் ஒருத்தர் வராங்கன்னா ஃபர்ஸ்ட் உன்னுடைய மனம் மகிழ்ச்சி அடையணும். அந்த மன மகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் நீ அவங்களுக்கு காட்டணும். ஓகே இவங்க பார்த்தோன்னா வர்றது பார்த்தோன்னா எந்த வருத்தமும் கிடையாது, நீங்கள் வர்றது எங்கள் வீட்டுக்கு அப்படின்ட்டு உன்னுடைய முகமலர்ச்சியால் அவங்களுக்கு காட்டி உங்களுடைய விருந்தினரை நீங்கள் வரவேற்றீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் செல்வம் எனும் திருமகள் அதாவது மகாலட்சுமி பார்த்தோன்னா உங்கள் வீட்டில் பார்த்தோன்னா வாழ்வாள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதற்கான குறளை பார்க்கலாம். அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதற்கான சீர் பாருங்க மாறி மாறி இருக்கும். ஓகேங்களா. இந்த குறளுக்கான சீர் பார்த்தோன்னா பொருள் பார்த்தோன்னா மாறி மாறி இருக்கும். அகனமர்ந்து அப்படின்னா மன மகிழ்ச்சி. ஓகேவா. அகனமர்ந்துனா மன மகிழ்ச்சி. முகனமர்ந்து அப்படின்னா முகமலர்ச்சியை காட்டி. ஓகேவா. அப்போது ரெண்டாவது சீர். ஓகேவா. விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அப்படின்னா நல்விருந்து ஓம்புவான் இல். ஓகேவா. இது பார்த்தோன்னா மூணாவது. ஓகேவா. விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அமர்ந்து செல்வம் எனும் திருமகள் வாழ்வாள். செல்வம் என்கின்ற திருமகள் பார்த்தோன்னா வாழ்வாள். செய்யால் உரையும் அப்படின்னா செல்வம் எனும் திருமகள் பார்த்தோன்னா வாழ்வாள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சீர்பிரித்து உங்களுக்கு படிக்க தெரியுதுங்களா. அதுக்கு அடுத்தது 5வது குறளுக்கான கூற்று காரணம் வகை வினா. 5th குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்களை பாருங்கள். கூற்றியே தன் வீட்டில் விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மீதமிருந்த உணவை உண்ணும் ஒருவனுடைய நிலத்தில் விதை விதைக்க வேண்டுமோ. காரணம் பாருங்க. விருந்தினரை உபசரித்து உணவளிக்கும் நல்ல பண்பு விளைச்சலை அதிகரிக்கும் ஆற்றல் கொண்டது. ஓகேவா. இதற்கான சரியான விடையை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. கூற்றியே பாருங்க. தன் வீட்டில் விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மீதமிருந்த உணவை உண்ணும் ஒருவனுடைய நிலத்தில் விதை விதைக்க வேண்டுமோ. இந்த கூற்று சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா இந்த கூற்று சரி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உன் வீட்டில் விருந்தினர் ஒருத்தர் வராங்க. ஓகேங்களா. அவங்களுக்காக நீ சாப்பாடு செய்கிற அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு உணவளிச்சுட்டு அவங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய உணவை உண்ணணும். ஓகே. மீதி இருக்கக்கூடிய உணவை நீ உண்ற அப்படின்னா உன் வீட்டில் உன்னுடைய நிலத்தில் விதை பார்த்தோன்னா விதைக்க வேண்டுமோ அப்படின்னா உன் வீட்டில் பார்த்தோன்னா விதைகள்லாம் காலியாகாது. அதுவே தானாக பார்த்தோன்னா விளைச்சல்லாம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. அதாவது நீ அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு நீ சாப்பிட்ற அப்படின்னா உன் வீட்டில் பார்த்தோன்னா உன் நிலத்தில் பார்த்தோன்னா விதை பார்த்தோன்னா விதைக்க வேண்டுமோ அதுவே பார்த்தோன்னா தானாக வளரும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகேவா. அப்போ இந்த கூற்று பார்த்தோன்னா சரி. காரணம் பாருங்க. விருந்தினரை உபசரித்து உணவளிக்கும் நல்ல பண்பு விளைச்சலை அதிகரிக்கும் ஆற்றல் கொண்டது. இதுதான் பார்த்தோன்னா கூற்றில் பார்த்தோன்னா சொல்லியிருக்காரு. ஓகேவா. அப்போது இந்த காரணமும் சரியாக தான் விளக்கியிருக்காங்க. கூற்றும் சரி காரணமும் சரி. ஓகே. கூற்றும் சரியாக கொடுத்துருக்காங்க, காரணமும் சரியாக கொடுத்துருக்காங்க. இதற்கான குறள் மற்றும் பொருளை பார்க்கலாம். ஓகேங்களா. இதற்கான பொருளை ஃபஸ்ட்டு பாருங்கள். விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கிறவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ. அதாவது விருந்தினர் வராங்க, அவங்களுக்கு சாப்பாடு ஆக்குற அப்படின்னா அவங்களுக்கு உணவளிச்சுட்டு அது இருக்குதோ இல்லையோ இருந்தாலும் கடைசியாக எவ்வளோ இருக்குதோ அதை மட்டும் நீ மிஞ்சிய உணவை நீ அப்படி சாப்பிட்டு வாழ்கிறவனுடைய வாழ்க்கை பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அவன் வீட்டில் இருக்கக்கூடிய நிலத்தில் அவனுடைய நிலத்தில் விதைகள் விதைக்க வேண்டுமோ அப்படின்ட்டு சொல்கிறார். ஓகேங்களா. இதுக்கான குறள் பார்த்தோன்னா பாருங்கள். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னா சீர் பிரித்து பாருங்கள். சீர் பார்த்தோன்னா பின்னாடி இருந்து தான் பிரிக்கணும். ஓகேவா. விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். ஓகேவா. இது பார்த்தோன்னா விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கனுடைய நிலத்தில். ஓகேவா. இது வரைக்கும் ஃபஸ்ட்டு. ஓகேவா. இது வரைக்கும் ஃபஸ்ட்டு சீரு. வித்தும் இடல் வேண்டா கொள்ளோ அப்படின்னா விதையும் விதைக்க வேண்டுமோ. ஓகேவா. அப்போது இது ஃபஸ்ட்டு சீரு, இது 2 சீரு. ஓகே. 2 சீரில் இந்த பொருள் பார்த்தோன்னா கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா.
ஆடுறா. நீங்கள் பார்த்துங்க. ஏ பாருங்க, வந்த விருந்தினரை போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினன் ஆவான். காரணம் பாருங்க, விருந்தோம்பல் எதிர்ப்பவன் மண்ணுலகில் மட்டுமின்றி விண்ணுலகிலும் போற்றப்படும் ஒரு பண்பு. இதில் எது சரி எது தப்புன்னு பாருங்க. கூற்று ஏ பாருங்க, வந்த விருந்தினரை போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகில் உள்ள தேவருக்கும் நல்ல விருந்தினன் ஆவான். இந்த கூற்று சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா சரி. ஓகேங்களா? அதாவது நம்ம வீட்டில் ஒரு விருந்தினர் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த விருந்தினரை நம்ம போற்றி கவனிச்சிட்ருக்கோம். கவனிச்சிட்டது மட்டும் இல்லாத இனி வருகின்ற விருந்தினர், இனி ஏதோ ஒரு விருந்தினர் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்து காத்திருப்பவன் ஒருத்தன் இருக்கான். ஓகேங்களா? அந்த எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த ஒருத்தனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வானுலகில் உள்ள தேவருக்கும் நல்ல விருந்தினன் ஆவான். வானுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தேவர்களுக்கே விருந்தினன் ஆகக்கூடிய பண்பு யாருக்கு இருக்கான்? இந்த மாதிரி வந்த விருந்தினரை கவனிச்சுட்டு இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்து காத்துட்ருக்கான் பற்றியா? இந்த எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவன் வானுலகத்தில் உள்ள தேவருக்கும் விருந்தினன் ஆவான் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். இந்த கூற்று சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா சரி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது காரணம் பாருங்கள். விருந்தோம்பல் எதிர்ப்பவன் மண்ணுலகில் மட்டுமின்றி விண்ணுலகிலும் போற்றப்படும் ஒரு பண்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது பார்த்தோன்னா சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா இது தப்பு. ஓகேங்களா? என்ன தப்பு அப்படின்னா, விருந்தோம்பல் எதிர்ப்பவன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதாவது விருந்தினரை எதிர்பார்ப்பவன், விருந்தினரை எதிர்பார்ப்பவனை தான் பார்த்தோன்னா இந்த மண்ணுலகில் மட்டுமின்றி விண்ணுலகிலும் போற்றப்படும் ஒரு பண்பாக பார்க்கப்படுது. ஓகேங்களா? ஆனால் விருந்தோம்பலை எதிர்ப்பவன் கிடையாது. ஓகே, எதிர்ப்பவன்னா தப்பு. ஓகேங்களா? நான் இந்தமாரி படிக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணீங்க, இதெல்லாம் சரின்னு போட்டு போயிடுங்க. ஆனால் இந்த வேர்ட்ஸில் உங்களுக்கு லாஜிக்கை மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் சரியாக படிக்கணுன்றதுனால இந்தமாரி கொஷின்ஸ் வச்சுருக்கேன். அப்போது ஆப்ஷன் ஏ கூற்று சரி, காரணம் பார்த்தோன்னா தப்பு. ஓகேங்களா? இதற்கான குறள் மற்றும் பொருள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொருள் பார்த்துருங்க. வந்த விருந்தினரை போற்றி, வந்த விருந்தினரை ஃபஸ்ட்டு கவனிச்சுட்டு இனி வருகின்ற விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன், இனி வருகின்ற விருந்தினரை அவங்களுக்காக வாசலே பார்த்து நீ காத்துட்ருக்க அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? வானுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் நல்ல விருந்தினனா நீ ஆகிடுவ. ஓகேங்களா? அந்த மாரி ஒரு குணம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் வாழ்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் நீ விருந்தினராக ஆகிடுவ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதற்கான குறளை சிறு பிரித்து பார்க்கலாம். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பவன் நல்விருந்து வானத்தவர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது இது செல்விருந்து ஓம்பி அப்படின்னா வந்த விருந்தினரை உபசரித்து. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு சீர். ஓகேவா? வந்த விருந்தினரை போற்றின்றது ஃபஸ்ட்டு சீர். வருவிருந்து பார்த்திருப்பான் அப்படின்னா இது ரெண்டாவது சீர். ரெண்டாவது சீருக்கான பொருள் பார்த்தோன்னா இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன். ஓகேவா? இது வரைக்கும் ரெண்டாவது சீர். ஓகேவா? நல்விருந்து வானத்தவர்க்கு, அதாவது இது மூணாவது சீர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வானுலகத்தில் உள்ள தேவருக்கும் அவன் நல்ல விருந்தினன் ஆவான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்தமாரி சீர் பிரித்து நோட்ஸ் எடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறது, இந்தமாரி சீர் பிரித்து நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஏழாவது குறளுக்கான கூற்று காரணத்தை பாருங்க. ஓகேங்களா? கூற்று ஏ பாருங்க, விருந்தோம்பலின் பயனை இவ்வளவு என்று அளவிட்டு சொல்ல முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம் பாருங்க, விருந்தோம்பல் என்பது விருந்தினரின் தகுதிக்கேற்ப அளவிடப்படும். ஓகேங்களா? இதில் எது சரியான விடைன்னு பாருங்க. கூற்று ஏ பாருங்க, விருந்தோம்பலின் பயன் இவ்வளவு என்று அளவிட்டு சொல்ல முடியும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா இது தப்பு. என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா, விருந்தோம்பலின் பயனை இவ்வளவு என்று அளவிட்டு சொல்ல முடியும்னு கொடுத்துருக்கேன். அளவிட்டு சொல்ல முடியாது என்பது தான் குறளுக்கான பொருள். அளவிட்டு சொல்லவே முடியாது. விருந்தோம்பலோடைய பயன் பார்த்தோன்னா இவ்வளவு தான் அப்படின்ட்டு அளவிட்டு சொல்லவே முடியாது. அது பார்த்தோன்னா அளவே கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது காரணம் பாருங்க, விருந்தோம்பல் என்பது விருந்தினரின் தகுதிக்கேற்ப
அளவிடப்படும். விருந்தோம்பல் என்பது எப்படின்னா, உங்கள் வீட்டில் வரக்கூடிய விருந்தினருடைய அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாரி தான் அதோடைய நன்மைகள் எல்லாமே அளவிடப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. காரணம் வந்து பார்த்தோன்னா சரியாக தான் கொடுத்துருக்காங்க. கூற்று தான் தப்பு, காரணம் வந்து பார்த்தோன்னா சரி. அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தோன்னா இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? இதற்கான பொருளை பார்த்துட்டு சீர்பிரித்து குறளை பார்க்கலாம். ஓகேவா? பொருள் பாருங்க, விருந்தினரை பேணுவது ஒரு யாகமே. அதாவது விருந்தினரை பேணுதல், விருந்தோம்பல் என்றதே ஒரு யாகம் போன்றது. யாகம்ன்றது என்னதுன்னா, நம்ம கல்யாணம் நிறைய ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் யாகம் வளர்ப்பாங்க இல்லையா? அப்போ வந்து பார்த்தோன்னா அது வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல காரியம். அதே போன்ற காரியமாக எதை ஊமைப்படுத்துகிறாங்கன்னா, இந்த விருந்தோம்பலை ஊமைப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? விருந்தினரை பேணுவது ஒரு யாகம் போன்றது. ஓகேவா? ஓகேவா? அது ஒரு நல்ல விஷயம். ஓகேவா? அதை செய்வதால் வரும் நன்மை இவ்வளவு என்று அளவிட முடியாது. அந்த விருந்தோம்பல் நம்ம செய்யறதுனால வரக்கூடிய நன்மை வந்து பார்த்தோன்னா இவ்வளவு தான் வரும். ஒரு ஒரு விருந்தினரை நீ கவனிச்சிட்டானா உனக்கு இவ்வளோ தான் நடக்கும் அப்படின்ட்டு அளவிட்டு சொல்லவே முடியாது. ஓகேங்களா? அந்த விருந்தோம்பலுடைய இது அளவு வந்து பார்த்தா அது கிடைக்கக்கூடிய நன்மையை இவ்வளவு என்று அளவிட்டு சொல்லவே முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வரும் விருந்தினரின் தகுதி அளவுதான் நன்மையின் அளவு. உனக்கு வர விருந்தினருடைய தகுதி, ஓகேவா? அவங்களுடைய தகுதி என்னன்ற அளவு தான் வந்து பார்த்தோன்னா நன்மையின் அளவாகும். இந்த தகுதின்றது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, இப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்பட இதற்கான குறளை வந்து பார்த்தோன்னா பாருங்கள். இணைத்துணை என்பது ஒன்று இல்லை, விருந்தின் துணை வேள்வி பயன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த 8வது குறளுக்கான கூற்று காரணமாக பாருங்க. கூற்று ஏ பாருங்க. விருந்தோம்பல் எனும் வேள்விக்கு செல்வம் பயன்படுத்தப்படாமல் போன போது அதை இழந்தவர்கள் வருந்துவார்கள். காரணம் ஆர். விருந்தோம்பல் செய்தவர்கள் செல்வத்தை சேர்த்து வைத்தாலும் அதை இழந்த பிறகு வருந்துவார்கள். இதற்கான சரியான விடையை தேர்ந்தெடுங்க. கூற்று ஏ பாருங்க. விருந்தோம்பல் என்னும் வேள்வி, ஓகேவா? விருந்தோம்பலை வந்து பார்த்தோன்னா ஒரு வேள்வி யாகம் போன்ற உருவகம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இது வந்து பார்த்தோன்னா செல்வம் பயன்படுத்தப்படாமல் போன போது, அந்த வேள்விக்கு செல்வத்தை வந்து பார்த்தோன்னா பயன்படுத்தப்படாமல் போன போது, ஓகேங்களா? அந்த செல்வத்தை வந்து பார்த்தோன்னா இழந்தவர்கள் வருந்துவார்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, செல்வம் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. ஓகேங்களா? செல்வம் நிறைய இருக்குது, அது ஏதோ ஒரு டைமில் அது இழந்துடுறாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா என்னென்ன வருந்துவாங்க அப்படின்னா, ஐயோ நம்ம வந்து பார்த்தோன்னா விருந்தோம்பல் என்ற ஒரு வேள்வியை வந்து பார்த்தோன்னா செஞ்சுருக்கலாம், அதாவது விருந்தினர்களுக்கு வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டு உபசரிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க இழந்து வருந்துவாங்க அப்படின்ட்டு, செல்வத்தை இழந்து வருந்துவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த கூற்று வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கொடுத்துருக்காங்க. காரணம் ஆர் பாருங்க. விருந்தோம்பல் செய்தவர்கள் செல்வத்தை சேர்த்து வைத்தாலும் அதை இழந்த பிறகு வருந்துவார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா தப்பு. இதில் என்ன தப்பு அப்படின்னா, விருந்தோம்பல் செய்தவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்றில் வந்து பார்த்தோன்னா விருந்தோம்பல் செய்தவர்களை பற்றி சொல்லலை, விருந்தோம்பல் செய்யாதவர்கள், ஓகேவா? செய்யாதவர்களை பற்றி தான் சொல்லுது. ஓகேவா? விருந்தோம்பல் செய்யாதவர்கள் தான் செல்வத்தை சேர்த்து வச்சுட்டு அப்புறம் அதை இழந்த பிறகு வருந்துவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ காரணம் வந்து பார்த்தோன்னா தப்பாக இருக்குது. கூற்று சரி, காரணம் தப்பு. அப்போது ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோன்னா சரியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது குறள் மற்றும் பொருளை பார்க்கலாம். ஓகேங்களா? பொருள் பாருங்க. செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை இழக்கும்போது விருந்தோம்பல் எனும் வேள்விக்கு அதன் பயன்படுத்தப்படாமல் போயிற்றே என வருந்துவார்கள். அதாவது நிறைய செல்வம் சேர்த்து வைக்கிறாங்க, சேர்த்து வச்சுட்டு அது திடீர்னு ஒரு டைமில் வந்து பார்த்தோன்னா அதை இழந்துடுறாங்க அந்த செல்வத்தை. அப்போ வந்து பார்த்தோன்னா என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஐயோ நம்ம விருந்தினர்களுக்குனாச்சு விருந்து வச்சிருக்கலாமே அப்படின்ட்டு வருந்துறாங்க, மனசு வருந்துறாங்க. அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த குறள் சொல்லுது. செல்வத்தை சேர்த்து வைத்துட்டு அப்புறம் அதை இழக்கும்போது எதை நினச்சி வருந்துறாங்கன்னா, விருந்தோம்பல் எனும் வேள்வியை செய்ய முடியாமல் போயிற்றே அப்படின்ட்டு வருந்துறாங்க. ஓகேங்களா? இதுக்கான குறளை வந்து பார்த்தோன்னா பாருங்கள். பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். ஓகேங்களா? இதுக்கான குறள். அதுக்கடுத்தது 9th குறளுக்கான
கூற்று ஏ பாருங்க, ஒருவிடம் செல்வம் இருந்தும் விருந்தோம்பலை செய்யாத அறியாமையே செல்வ நிலையில் உள்ள வறுமை எனப்படும். காரணம் ஆர் பாருங்க, விருந்தோம்பலை போற்றாத பேதமை அறிவில்லாதவரிடம் மட்டுமே இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. கூற்று பாருங்க, கூற்று ஏ, ஒருவரிடம் செல்வம் இருந்தும் விருந்தோம்பலை செய்யாத அறியாமை செல்வ நிலையில் உள்ள வறுமை எனப்படும். இது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா இது சரி. ஓகேங்களா? ஒருத்தங்கிட்ட செல்வம் இருந்தும் அவன் பார்த்தோன்னா விருந்தோம்பல் செய்யாத இருக்கிறான்ற போது அந்த அப்படியாப்பட்ட அறியாமையை பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்கன்னா செல்வ நிலையில் உள்ள வறுமை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒருத்தங்கிட்ட பணம் இருக்குது, கொடுக்குற அளவுக்கு அவங்ககிட்ட பணம் இருக்குது, ஆனாலும் அவன் விருந்தோம்பல் செய்ய மாட்டான் அப்படின்னா அந்த அறியாமை அது பார்த்தோன்னா ஒரு அறியாமைன்னு ஃபஸ்ட்டே சொல்லிடுறாரு. அப்படியாப்பட்ட அறியாமையை என்ன சொல்கிறாங்க, செல்வ நிலையில் உள்ளக்கூடிய வறுமை அப்படின்ட்டு அவனை திட்டுறாரு. நீ வறுமை தான், பணக்காரன் கிடையாது, நீ வறுமையானவன் தான் அப்படின்ட்டு திட்டுறாரு. ஓகேவா? இது சரியா தப்பானா இது சரி. காரணம் பாருங்க, விருந்தோம்பலை போற்றாத பேதமை அறிவில்லாதவரிடம் மட்டுமே இருக்கும். விருந்தோம்பலை போற்றாத பேதமை அப்படின்னா அறியாமை. ஓகே, பேதமைனா அறியாமையை பார்த்தோன்னா அறிவில்லாதவங்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? செல்வ நிலையில் உள்ள வறுமைன்னு சொல்லிட்டாரு, ஆனாலும் அறிவில்லாதவனையும் சொல்லிட்டாரு. ஓகேவா? அவனுக்கு பார்த்தோன்னா அறிவும் கிடையாது, செல்வ நிலையில் உள்ள வறுமையும் அதுதான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரியாக கொடுத்துருக்காங்க, ரெண்டும் சரி. இதற்கான குறள் பொருளை பார்க்கலாம். செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமை ஆகும். சொன்ன இல்லையா? அதாவது பணக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய வறுமையே எதுனா, நீ பணக்காரனாக இருக்கும்போது விருந்தோம்புதல், ஓகே, விருந்தோம்புதலை போற்றாத உன்னுடைய அறியாமை தான் பார்த்தோன்னா செல்வ நிலையில் இருக்கக்கூடிய வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, கஷ்டப்படுறவங்களும் யாருக்கும் இல்லை அவங்களோட சொந்தக்காரங்களுக்கோ என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு போட மாட்டாங்க. ஓகேங்களா? அப்படி நீ இருந்து நீ மட்டும் பணத்தை வச்சுட்டு வாழ்கிற அப்படின்னா நீ பணக்காரன் கிடையாது, நீயும் பிச்சைக்காரன் தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா? அந்த அறியாமையை தான் திட்டுறாரு. அந்த அறியாமையை நீயும் பிச்சைக்காரன் அப்படின்ட்டு திட்டுறாரு. ஓகேங்களா? அப்படியாப்பட்ட குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா அது அறிவிலிகளிடம் உள்ளதாகும். அறிவிலிகள்னா யாருன்னா அறிவில்லாதவர். அறிவில்லாதவர் தான் அறிவிலிகள். ஓகேவா? அவங்ககிட்ட தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா? இதற்கான குறளை பாருங்க. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன். ஓகேவா? இதற்கான சீரை பார்த்தோன்னா பிரித்து பார்த்தலாமா? உடைமையுள் இன்மை அப்படின்னா செல்வ நிலையில் இருந்தும் வறுமை. ஓகே, செல்வ நிலையில் உள்ள வறுமை அப்படிதான் உடைமையுள் இன்மை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. செல்வ நிலையில் இருந்தும் நீ வறுமைதான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. விருந்தோம்பல் ஓம்பா மடமை அப்படின்னா விருந்தோம்புதலை போற்றாத அறியாமை. ஓகேவா? இது ரெண்டாவது சீர். மடவார்கண் உண்டு அப்படின்னா அது அறிவிலிகளிடம் உள்ளதாகும். அதாவது செல்வ நிலையில் இருந்தும் வறுமையானவன் உன்ன அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ விருந்தோம்பலை செய்யலை, அந்த விருந்தோம்பலை செய்யாதனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அறியாமையை என்ன சொல்கிறாங்க, செல்வ நிலையில் உள்ள வறுமை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மடவார்க்கண்ணுனா இது அறிவிலிகளுடைய செயல் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா? இந்த பாருங்க 10th குறளுக்கான கூற்று காரணம் பாருங்க. கூற்று ஏ பாருங்க, அனிச்சம் என்னும் மலர் முகந்தால் விரைவில் வாடாது. காரணம் ஆர் பாருங்க, விருந்தினரின் உள்ளம் அனிச்ச மலரை போன்றது, எனவே முகம் கோணி வரவேற்றால் விருந்தினர் வாடி விடுவர். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று ஏ பாருங்க, அனிச்சம் என்னும் மலர் முகந்தால் விரைவில் வாடாது. இது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு. வாடாதுன்னு கொடுக்குது. அனிச்சம் என்னும் மலர் பார்த்தோன்னா முகந்து பார்த்தாலே அதோடைய மனம் பார்த்தோன்னா வாடி போயிடுமா. நான் வாடாதுன்னு கொடுத்துருக்கேன், வாடும் என்பது சரி. அப்போ இந்த பார்த்தோன்னா கூற்று தப்பாக கொடுத்துருக்காங்க. காரணம் பாருங்கள், விருந்தினருடைய உள்ளம் அனிச்ச மலரை போன்றது தான். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்தோன்னா அனிச்ச மலர் போன்றது தான். அவங்கள முகம் கோணி வரவேற்றால், அவங்கள பார்த்தோன்னா மூஞ்சி மாறி, இப்போ வரும்போதே ஐயோ வந்துட்டானே அப்படின்ட்டு நம்மளுடைய மூஞ்சி பார்த்தோன்னா மாறி அவங்கள வரவேற்றால் என்ன பண்ணும், விருந்தினரின் உள்ளமும் வாடிவிடும். ஓகே, விருந்தினரின் உள்ளமும் வாடிவிடும். காரணம் சரியாக கொடுத்துருக்காங்க, கூற்று தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ டி தான் பார்த்தோன்னா இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? இதற்கான குறள் மற்றும் பொருளை பாருங்கள்.
மோந்து பார்த்தால் அனிச்ச மலர் வாடிவிடும். மோந்து பார்த்தாலே அந்த அனிச்ச மலருடைய மனம் வந்து பார்த்தோன்னா வாடிவிடுமா. ஓகேங்களா. அதை போன்று தான் நம்மளுடைய முகம் மாறினால் விருந்தினரின் உள்ளம் மாடிவிடும். ஓகேங்களா. அந்த அனிச்ச மலரை போன்றது தான் விருந்தினருடைய உள்ளமோ. அவங்களுடைய நம்மளுடைய முகம் மாறி அவங்கள நீங்கள் வரவேற்றீங்க அப்படின்னா அவங்களுடைய உள்ளம் வந்து பார்த்தோன்னா வாடிவிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இதற்கான குறள் பாருங்கள். மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழைந்தாம் விருந்து. நோக்க குழையும் விருந்து, நோக்க குழையும் விருந்து. அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. அதாவது மோப்ப குழைய அனிச்சம் அப்படின்னா மோந்து பார்த்தாலே வாடிடும். ஓகே, மோந்து பார்த்தாலே வாடிடும். எதுனா அனிச்ச மலர். ஓகேவா. அதே போன்று முகத்திரிந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னா முகம் மாறின் விருந்தினரை உள்ளம் வாடிவிடும். அதாவது முகம் மாறி நீ விருந்தினரை நீ வரவேற்ற அப்படின்னா அந்த அனிச்ச மலர் போன்று விருந்தினருடைய உள்ளம் வாடிவிடும் அப்படின்ட்டு பொருள். ஓகேவா. இது ஒரு சீர், இது ஒரு சீர், அந்தமாரி சீர் பிரிச்சுங்க. ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா முடியுது. இது வரைக்கும் 4 வீடியோ வந்து பார்த்தோன்னா போட்டிருக்கோம் திருக்குறள் அதிகாரத்தில். அது எல்லா வீடியோவும் பாருங்கள். நம்ம ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூ எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸில் ஒருத்தர் கூட்டு காரணம் வகைகளில் எடுத்துகிட்ருக்காரு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க. உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸை போடக்கூடிய பூஸ்டப்ஸாக இருக்கும். ஓகே, நன்றி.